ஒரு 2 மாசம் நினைக்கிறேன். 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரீல் போட்டு ஒரு தப்பான ஒப்பீனியன் ஒரு பஸ் மேல கிரியேட் பண்ணி விட்டேன். அந்த தப்பான விஷயத்த நம்ம தான் திருத்தி ஆகணும். எஸ், நீங்க ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்பேல் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஜேர்னி இவ்வளோ சூப்பரா எக்ஸைட்மெண்ட்டோட முடியும் நினைச்சு கூட பார்க்கல. ஏற்கனவே நம்ம வண்டி நார்மல்லே பறக்கும், பைபாஸில் சொல்ல வேணும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான நைட். எங்க இருக்கோம்னா திருவண்ணாமலை. ஒரு 2 மாசம் நினைக்கிறேன். 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரீல் போட்டு ஒரு தப்பான ஒப்பீனியன் ஒரு பஸ் மேல கிரியேட் பண்ணி விட்டேன். அந்த தப்பான விஷயத்த நம்ம தான் திருத்தி ஆகணும். எஸ், நீங்க ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்பேல் பார்த்துருப்பீங்க. நம்ம திருவண்ணாமலையில இருந்து கோயம்புத்தூர் ஏசி எக்கனாமி டிராவல் பண்ண போறோம். புதுசா இப்பதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டிராவல் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். இது வரைக்கும் இந்த ஏசி எக்கனாமி வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. பட் என்னன்னு தெரியல, இந்த திருவண்ணாமலை கோயம்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் டு திருவண்ணாமலை 2 சர்வீஸ், ஆக்சுவலி ஒரு சர்வீஸ், அதை யாருமே கவர் பண்ணதில்லை. ஒருவேளை எனக்காகவே வச்சிருக்காங்களான்னு தெரியலங்க. அண்ட் ஃபைனலி இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 25 ஆகஸ்ட் அன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். இங்கே திருவண்ணாமலையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. ஒரு சூப்பரான தரமான எக்ஸ்பெக்டிங் விளாக வரப்போகுது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பண்ணுங்கன்ட்டு. ஸோ இன்னைக்கு பண்ண போறாங்க ஃபுல்லா. வண்டி வந்துருச்சு, நம்ம பெர்மிஷனும் கேட்டாச்சு, கிராண்டட்னு சொல்லிட்டாங்க க்ரூ. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போறோங்க. ஓகேவா, போலாமா? வாங்க. எஸ் மக்களே, எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. வேர்த்து பூர்த்து இருக்க மாதிரி. இப்போ உள்ளே போனோன்னே ஏசி சும்மா குளுன்னு இருக்குங்க. அவ்வளோ கூலிங்காக இருக்குது. அதுவும் கேட்டில் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் அப்பயும் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இங்கே ரெகுலராக எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 10:15க்கு எடுக்கிறாங்க. எத்தனை மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறாங்க, அதே மாதிரி கோயம்புத்தூரில் எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. டிக்கெட் ஃபேர் எவ்வளோ, நார்மல் வண்டிக்கும் ஏசிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, எல்லாத்தையுமே கிளிஸ்டன் கிளியராக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய். திருவண்ணாமலையிலேருந்து கோயம்புத்தூருக்கு டேரெக்டாக டிக்கெட் எடுத்திங்கன்னா 365 ரூபாங்க. இதுவும் ஆன்லைனில் ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா ஒரு 40 ரூபா சார்ஜ் வரும். அப்படியே நான் ரைட் சைட் போடுறேன், பார்த்துக்கோங்க. எஸ் மக்களே, இந்த வண்டி பார்த்திங்கன்னா மதுரை திருவண்ணாமலை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பழைய BS4க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. சரியாக தெரில, பட் பஸ் ஃபேன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ரீப்ளேஸ்மெண்ட்டாக இல்லை புது சர்வீஸான்னு சொல்லுங்கள்.
எஸ்ஐபி மஃப்சல் எஸ்ஐபி டிப்போங்க, மதுரை. எஸ், இதுவே ஆன்லைன் ரிசர்வேஷன் பண்ணோம்னா 399 ரூபா சார்ஜுங்க. இது வரைக்கும் நம்ம எக்கனாமி ஏசியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன் கொடுத்ததில்ல. டிரைவர் அண்ட் கண்டக்டர் அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ரேக் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்ல விஷயங்க. அதேமாதிரி ப்ளக் பாயிண்ட்டு, நம்ம மிஷின் சார்ஜ் போடுறதுக்காக ப்ளக் பாயிண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி இருந்த எக்கனாமிலலாம் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, பட் இப்போ வந்து நல்ல விஷயங்க ப்ளக் பாயிண்ட்லாம் வச்சுருக்கிறது. இது இல்லாமல் எல்லா சீட்ஸுக்கும் யூஎஸ்பி கேபிள் டைப் கொடுத்துருக்காங்க. சி டைப் அண்டு இந்த டைப் யூஎஸ்பி. இது ஒரு சூப்பரான விஷயங்க. எஸ்சிடிசி மாதிரி ப்ளக் பாயிண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தாங்க எடுக்கிறோம். எஸ், எக்ஸ்க்ளூசிவான பதிவு, பல நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேற போகுது. எஸ், நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க. திருவண்ணாமலையிலேருந்து 1 to 1 சர்வீஸாக சொல்லியிருக்காங்க, எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இப்போ வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்களா. நம்ம வண்டியோட ரூட் நம்பர் பார்த்திங்கன்னா 434B, சரிங்களா. டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 331 கிலோமீட்டருங்க. இதை வந்து இங்கே 10:15 எடுத்து காலையில் 6:40க்கு ரீச் பண்ணுற மாதிரி ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. எஸ், நம்ம வண்டி எடுத்துக்கக்கூடிய ரூட்டு பார்த்திங்கன்னா நம்ம செங்கம் போவோம், ஊத்தங்கரை, அரூர், சேலம் அண்ட் கோயம்புத்தூருங்க. 1 to 1 தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், எங்காச்சும் நடுவில் போயிருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. டிக்கெட் ரேட் சொல்லியாச்சு, 365 ரூபா. நேரடியாக வந்து வாங்கினீங்கன்னா இதுவும் ஆன்லைனில் 399 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. எஸ் மக்களே, நம்ம செங்கம் ரோடு ரீச் பண்ணியாச்சுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம் செங்கம்ங்க. கதவுகள் மூடப்படுகின்றன. Doors are closing. பார்த்தீங்களா மக்களே, ரெக்கார்டு தொண்டை கட்டிடுச்சு போல் இருக்குங்க கொஞ்சம், அதனால் குறன்னு கேட்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரி பண்ணிடுவாங்க சீக்கிரம்.
செங்கம் டவுனில் ஒரு 2 பேர் ரிசர்வேஷன் இருக்காங்க. ஸோ அதுக்காக தாங்க போகிறோம். கரெக்டாக 11:10க்கு நம்ம செங்கம் வந்தாச்சுங்க. அப்படியே பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போகிறோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். Doors are opening. எஸ், பேசஞ்சர்ஸ் இங்கேயே வந்துட்டாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்குள்ளே எல்லாம் போகலாங்க. எஸ், இந்த திருவண்ணாமலை செங்கம் இந்த லைனில் பெங்களூருக்கு பயங்கர டிமாண்டுங்க. Doors are closing. யாரை பார்த்தாலும் நம்ம பெங்களூர் தாங்க போகிறாங்க. கோயம்புத்தூருக்கு லிமிட்டட் தாங்க. நெக்ஸ்ட்டு ஊத்தாங்கரைக்கு ஒரு 31 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ், ஊத்தாங்கரை கரெக்டாக 11:50ங்க. அப்படியே நம்ம லெஃப்டில் டைவர்ட் ஆயிருங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம சர்வீஸ்னால் நம்ம சேலம் கூட என்ட்ரி ஆக மாட்டோங்க. வண்டி ஊத்தங்கரையிலே ஃபுல்லுங்க. சேலம் கரெக்டாக 76 கிலோமீட்டருங்க. அரூருக்கு 25 கிலோமீட்டருங்க. எஸ், இதுலேயே நம்ம ரைட்டில் போகிறது பார்த்திங்கன்னா தருமபுரி போகிறதுங்க. எஸ், டைவர்ட் ஆகிடுச்சுங்க. பன்னெண்டு 20ங்க அரூருங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க. அப்படியே நம்ம போகிறது தாங்க. இந்த சேலத்துக்கு ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குங்க.
சேலத்துக்கு 40 கிலோமீட்டருங்க கரெக்டாக. இந்த ரோடு பாருங்கள், சேலம் முன்னாடி ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் பாருங்கள், பயங்கர ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கும் போல் இருக்குங்க. 2 சைடும் செம்ம அடர்ந்த காடுகள். ஸ்பீட்லாம் ரொம்ப மைல்டாலாம் போகலைங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணி 80லே போகிறாங்க. தரமான எக்ஸ்பீரியன்ஸான டிரைவிங்க, பார்த்துருப்பீங்க. செம்மையாக போயிட்டுருக்காரு. ஒன்றும் சேலம் உள்ளே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று 20க்கு ஒரு சூப்பரான ரெஸ்ட் ஸ்டாப்புங்க, தரமான பயணங்க. அல்டிமேட்டாக ஓட்டுனா இருக்கேன் டிரைவர் அண்ணா. மோஸ்ட்லி எல்லா பஸ்ஸும் இங்கே தாங்க நிற்கிது. இது நம்ம ஆரணி வண்டி. கரண்ட்லி எங்கே இருக்கேன்னா அயோத்திப்பட்டினம்ங்க. சேலத்துக்கு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு. ஸோ அப்படியே நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. நம்ம வண்டி சேலம் போகாது, ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் தான். 6 o'clock 6:15 ரீச் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வண்டி பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எஸ் மக்களே, இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம டவுன் போய் பஸ் ஸ்டாண்ட் போகலாம். பட் நம்ம அப்படியே பைபாஸ் ஜாயின் பண்ண போகிறோங்க. உள்ளுக்குள்ளேயே போக மாட்டோங்க. எஸ், கரெக்டாக நம்ம கோயம்புத்தூருக்கு இங்கேருந்து ஒரு 170 கிலோமீட்டருங்க.
ஏற்கனவே நம்ம வண்டி நார்மல்லே பறக்கும், பைபாஸில் சொல்லவே வேணும். எஸ்னி பைபாஸில் தட்டி பிரிச்சுட்டு போக வேண்டியதுதாங்க. காலைல ஒரு 5:30க்கெல்லாம் ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏன்னா ஷார்ப்பாக மணி 3:02 ஆச்சுங்க.
எஸ் இதுக்கப்புறம் ரெகுலர் தாங்க. நான் கொஞ்சம் கோயம்புத்தூர் அவுட்ரு போனேன்னே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. எஸ் நல்ல ஓவர்டேக்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணணும். எஸ் கரெக்டாக 4:30க்கு கருமத்தாம்பட்டி வந்தாச்சுங்க. ஏற்படுகின்றன. Doors are closing. எஸ் மக்களே, இப்போ ரீசெண்டாக கட்டி முடிச்சிருக்காங்களாங்க அந்த பிரிட்ஜ். அது வந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி டோட்டலாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பார்க்காங்க இந்த பிரிட்ஜு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. நம்ம பார்ப்போம் வாங்க. கேஎம்சிஹெச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். முடிக்கிற ஸ்டேஜில் மறுபடியும் 7 கிலோமீட்டர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. எஸ் நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. இந்த போர்டை வந்து நம்ம 3 பக்கம் பார்க்கலாங்க. ஒன்று வந்து நம்ம சிங்கநல்லூர்லேருந்து நம்ம போவோம்லங்க, கரெக்டாக அந்த சூலூர் ஒண்டிப்புதூர் பிரிட்ஜ் ஏறும்போது பார்க்கலாம். இன்னொன்று வந்து நம்ம இங்கே நிலாம்பூர் தாண்டி பார்க்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம்லேருந்து பெரிய நாய்க்கம்பாளையம் என்ட்ரி ஆகும், அப்போ ஒரு போர்டு பார்க்கலாங்க. இந்த 3 போர்டை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க இந்த லைனில் ட்ராவல் பண்ணும் போது. கரெக்டாக 12 கிலோமீட்டருங்க இந்த பாலம். கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வருங்க இந்த பாலம். இங்கே இருக்கிற போர்டில் இப்போ வச்சுருப்பாங்க போட்டிருக்கு மக்களே. இந்த காந்திபுரம் சொல்லி 10 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இப்போ ரோடே சூப்பராக இருக்குங்க. இந்த பாலம் ஒர்க் நடக்கும்போது அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படியே நம்ம ஏர்போர்ட் வியூ பார்த்துருவோமா? கதவுகள் திறக்கப்படுகின்றன. Doors are opening. கோவை குற்றாலம் 43 கிலோமீட்டருங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 5 போர்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக. இங்கே இன்னும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் கொஞ்சம் முடியாமல் இருக்குது. ஷார்ப்பாக ஹோப்ஸ் 5 மணிக்கு வந்தாச்சுங்க. இப்போ நவேந்தியாவை பாருங்கள், நடுவில் எல்லாம் செடியெல்லாம் வச்சு மாசாக பண்ணிட்டாங்க. நான் இந்த லைன் வந்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. கடைசியாக மார்க் ஷீட் வாங்க காலேஜ் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். நமக்கா ஆஃபீஸு இங்கே வடவெளி தானா, ஸோ இந்த லைனில் வரதே இல்லைங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க எல்லாமே. நாங்கள் நினச்ச மாதிரியே காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த பாலத்தை.
எஸ், நம்ம திருவண்ணாமலை கோயம்புத்தூர் டிரைவர் அண்ணா கண்டக்டர்னா இருக்காங்க. நான் 2 பேரும் எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கு. அண்ணா நம்ம பேருண்ணா? என் பேர் கோபாலகிருஷ்ணன். அண்ணா உங்கள் பேருண்ணா? அண்ணா நம்ம வண்டி டைமிங்கெல்லாம் எப்படிங்கண்ணாக்கா? நம்ம வந்து திருவண்ணாமலை வந்து 10:15. இங்கே கோயம்புத்தூர் ரீச் ஆகுதுண்ணா வந்து 11:15. இங்கே வர டைமிங்ண்ணா காலையில் காலையில 5:30 மணிக்கு வரும். 5:30 மணி. ஓகேண்ணா. அதே மாதிரி காலைல 11:15 எடுப்பீங்க. அங்கே ரீச் ஆகுதுண்ணா 6:30 7 மணிக்கெல்லாம் போயிடும். ஓகேண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. எஸ், ஃபைனலாக ஒரு அருமையான பயணம். 6 hours 50 minutes நம்ம திருவண்ணாமலையிலேருந்து கோயம்புத்தூர் ரீச் பண்ணியாச்சு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஜேர்னி இவ்வளோ சூப்பராக எக்ஸைட்மெண்ட்டோட முடியும்னு நினச்சி கூட பார்க்கல. 365 ரூபாவில் ஒரு தரமான பயணம். நம்ம ரிசர்வேஷன் பண்ணனால 399 ரூபா ஆச்சுங்க. நீங்கள் நேரடியாக வந்து எடுத்துக்கலாம். பட் வந்து வண்டி எப்போயுமே டிமாண்டில் தாங்க இருக்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம திருவண்ணாமலையிலே ஃபுல்லாகிடுச்சுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிசர்வேஷன் பண்ணிடுங்க. ரிசர்வேஷன் பண்ணிட்டு இந்த 10 மணிங்கிறது 10:15 தான் கிளம்பி பொறுமையாக வரலான்லாம் நினைக்காதீங்க. ஒரு 9:30 9:45 வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிரமம் இருக்காமல் இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான தரமான பயணம். அதே மாதிரி இங்கே கிளம்புற டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 11:15 எடுத்துங்க. அவங்க ஒரு 6:30 கிளம்பிடுறாங்க மக்களே. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆனதில் ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.